ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி போணுச்சுன்ட்டு பார்க்கலாமா? இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு வந்து சப்பாத்தி செஞ்சுட்டு முட்டை குழம்பு தான் வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆல்ரெடி முட்டை குழம்பு வந்து வச்சுட்டேன். ரெசிபி வந்து சேனலில் இருக்குது, சர்ச் பண்ணி பாருங்கள். சப்பாத்தி உங்களுக்கு எப்படி செஞ்சாலும் சாஃப்டாக வரலன்னு நினைக்கிறீங்களா? அப்போனா இப்படி ஒரு தாட்டி செஞ்சு பாருங்கள். மாவை நல்லா பிசைஞ்சிட்டு 1/2 வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி போட வந்து ஆரம்பிங்க. சப்பாத்தி போடும்போது ஃபஸ்ட்டு நார்மலாக வந்து உருட்டிட்டு அடுத்தது வந்து அந்த சப்பாத்தியை நாளாக வந்து மடிச்சுட்டு திரும்பி வந்து மாவு தூவி நார்மலாக வந்து உருட்டிட்டு நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். சப்பாத்தி வந்து நல்லா வந்து சாஃப்டாக வந்து இருக்கும். நல்லா உப்பியும் வரும் சப்பாத்தி வந்து தோசைக்கல்லில் வந்து போடும்போது. இது வந்து ரவுண்ட் ஷேப்பாக இருக்காது, ஒரு மாதிரி கட்டை மாதிரி வந்து இருக்கும். ஏன்னா நம்ம நாளாக மடிக்கிறதால. இப்போ வந்து நான் சப்பாத்தியை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சப்பாத்தியை வந்து தோசை தவாவில் வந்து போட்டுட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் வந்து திருப்பி போடணும். எந்த அளவுக்கு அது வந்து உப்பி வருது பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி தான். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் சாதத்துக்கு, சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணாலும் இந்த கிரேவி வந்து தொட்டு சாப்பிட்லாம். சப்பாத்தியும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக வந்து இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நாளாக மடித்தும் வந்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? அப்படியே ஒரு அன்பாக்சிங் வீடியோவும் பார்த்துடலாம். புல்லட் ஜார் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஆல்ரெடி முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து உடஞ்சிடுச்சு, அதனால் சரின்னு சொல்லிட்டு வேறு வந்து போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி போட்ட ஜார் என்ன ஆகிடுச்சுன்னா அது வந்து ஒரு டேமேஜ் பீஸ் மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிட்டேன். அதை கொடுத்துட்டு இந்த ஜார் வந்து வாங்கியிருக்கேன். இதுவும் கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்கிற ஒரே தூசி. எப்படின்னா ரொம்ப நாள் பழைய ஸ்டாக் மாதிரி ஒரே தூசி. ரப்பர் கூட அதில் செட் ஆகலை. இது கண்டிப்பாக சரி வராதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ரிட்டர்ன் போட்டேன். மீஷோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன். முன்னாடி யூஸ் பண்ணதும் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். அது நல்ல குவாலிட்டியாக நல்லா இருந்துச்சு. ஏன் இது மட்டும் இப்படி இருக்குன்னு தெரில. திரும்பியா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டேன். தேங்க்யூ, பாய்.